ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொகுதி மறுவரை இந்த விவகாரத்துல ஒன்றிய பாஜக அரசு விடாப்பிடியா இருக்கு. சேம் டைம் தமிழ்நாட்டில் இது நடக்கவே கூடாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள்ல இது நடக்கவே கூடாது அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே என்ன பண்றாரு, உறுதிப்பட இருக்கிறார். ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரங்கள்ல பிஸியா இருந்தாலும் அட் சேம் டைம் தமிழ்நாட்டு நலன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இங்க அவர் என்ன பண்றாரு, உறுதி கட்டுறாரு. அவருடைய நடவடிக்கையில ரொம்ப தெளிவா இருக்கு. தேர்தல் ஆதாயத்துக்காக மட்டும் இங்க நான் இல்லப்பா, தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் நான் இங்க ஒரு தலைவனா நிக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்ஸ் இருக்குல்ல, அதுக்காக ஒரு பெரிய ஆட்ஸ்அப் சார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லணும். ஏன்னா இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள்ல இந்த விவகாரத்தை குறித்து மற்ற யாருமே இதை பத்தி கருத்து சொல்லவே இல்லை. பாஜக ஒரு பக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரையினால எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு இங்க இருக்கிற பாஜகவும் சொல்றது கிடையாது. கூட கூட்டணியில் இருக்கிற அன்புமணியா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகள் யாருமே இதை பத்தி குரல் கொடுக்கவே இல்லை. சரி, ஓகே, எனக்கு கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு உறுதிப்பட சொல்றாரு. விஜய் அவர்கள் இங்க சொல்றாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவருடைய நோக்கம் எல்லாமே மக்களுடைய நலனுக்காகவோ நாட்டின் உரிமைகளுக்காகவோ நலனுக்காகவோ இல்லை, தன்னுடைய சுயநலத்துக்காக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க ஒரு தலைவன், ஒரே ஒரு தலைவன் தான் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டின் உரிமைகளுக்காகவும் நாட்டுக்காகவும் பாடுபடுகிறார் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் அதிரடியா ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு, அவர் ஒரு கட்சி தலைவர் விட்டுருங்க, ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு இறங்கி ஒரு கடும் எச்சரிக்கை விடுக்கிறார்ல, அந்த எச்சரிக்கை தான் இங்க எல்லாரையுமே என்ன பண்ணுது, ஒரு சந்தேகத்திற்குள்ள ஆழத்துல கொண்டு போய், ஒரு முதலமைச்சர் இப்படி பேசியிருந்த பார்த்திருக்கீங்களா அப்படின்னா, 1960களில் ஏற்பட்ட தீ பரவட்டும் அப்படின்ற ஒரு போர் முழக்கம் இருக்குல்ல, அப்படின்ற ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு எழுச்சி இருக்குல்ல, அந்த எழுச்சியும் புரட்சியும் இப்போ ஆரம்பிக்க என்ன வச்சிடாதீங்க அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்ல, இங்கதாங்க நிக்குது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு. இந்த தொகுதி மறுவரையில இப்போ 543 தொகுதிகள் இருக்கு. இந்தியா முழுக்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற மாநிலங்கள்ல இருந்து 543 தொகுதிகள் இருக்கு. இந்த 543 தொகுதிகள்ல தென் மாநிலங்களுடைய குரலும் ஒலிக்கிற விதமா தான் இங்க சட்டங்கள் இருக்குது. இப்ப நீங்க ஒன்றியத்துல அது பாஜக அரசா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசா இருந்தாலும், யார் ஆட்சி புரிந்தாலும் தென் மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு இங்க ரொம்ப முக்கியமா கருதப்படுகிறது. ஸோ இத ஒன்றிய பாஜக அரசு எப்படி இதை பிளான் பண்ணி திருப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 543 தொகுதியை விரிவாக்கம் செய்யறாங்க இந்த தொகுதி மறுவரை மூலியமா. இப்போ இவங்க ஒருவேளை தொகுதி மறுவரையை கொண்டு வந்துட்டா இந்த 543 தொகுதின்றது 850 தொகுதிகளா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க தென் மாநிலங்களுடைய குரல் நசுக்கப்படும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க இந்த தொகுதி மறுவரையில ஏத்தக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா இந்தி பேசும் மாநிலங்கள், குறிப்பா பீகார், உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அப்போ இங்கேயே தான் ஏத்தப்படும், அங்க ஏத்தப்படுதுன்னா இங்கே தான் ஏத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பர்சன்டேஜ் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீங்க ஒப்பிட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல நீங்க கிட்டத்தட்ட 40% என்ன பண்றீங்க, தொகுதிகளை ஏத்துறீங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல நீங்க 20% கூட இல்ல, 18% தான் ஏத்துறீங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. சோ இங்க நீங்க 1976ல பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. குடும்ப கட்டுப்பாடு, ஜனத்தொகை அதிகப்படுத்தாம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முழுக்க முழுக்க மும்முரமா செயல்படுகிற மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சட்டத்தை தமிழ்நாட்டுல கட்டுக்கோப்போட காப்பாத்துறதுனால கிடைக்கிற பரிசா அப்படின்னு கூட நம்ம சொல்லப்படுது. சோ இதனால ஒன்றிய பாஜக அரசு 131வது அரசியலமைப்பு சட்டத்துல சில மசோதாக்கள் என்ன பண்றாங்க, திருத்த மசோதாக்கள் கொண்டு வரதுல இந்த தொகுதி மறுவரை மூலமாக ஒரு பெரும் நிலநடுக்கமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிர்வலைகள் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் பேசப்படுது. சோ இங்க 850 தொகுதிகள் ஓவராலா இந்தியா முழுக்க
743 இருந்து 850 தொகுதிகள் வரும் அப்படின்னா இந்த 850 தொகுதியில பெரும்பாலும் வட மாநிலங்கள்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணா போதும். இவங்களுக்கு தென் மாநிலங்கள்ல தோத்தாலும் கவலை கிடையாது. இப்ப பாஜக தென் மாநிலங்கள்ல வருதோ வரலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். இவங்க அப்படியே மேலேயே என்ன பண்ணிக்கலாம், அந்த தொகுதிகளிலேயே மெஜாரிட்டியை வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பேசப்படுது. இன்னும் சொல்ல போனா தென் மாநிலங்களுடைய குரல் நசுக்கப்படும், ஓங்கி ஒலிக்காது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இப்போ ஓரளவுக்கு ஒரு எதிர்ப்பின் அலையில, அதாவது தென் மாநிலங்களுடைய எதிர்ப்பின் அலைகள்ல ஒன்றிய பாஜக அரசு சில விஷயங்கள்ல பேக் அடிக்கிறாங்க, சில மசோதாக்களை பாஸ் பண்ண முடியல. ஆனா இங்க இதன் மூலியமா தென் மாநிலங்களுடைய குரல் நசுக்கிறது மூலியமா, தென் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கிற விதமா ஒன்றிய பாஜக அரசு இந்த தொகுதி மறுவரை எடுத்துட்டு வந்தா 850 தொகுதிகள் அங்க கிடைச்சிரும். அதுல அவங்க என்ன வேணா பண்ணலாம். 3/2 பங்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலே ஈஸியா எல்லா பில்லும் என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சவங்களுக்கு குறைஞ்ச மார்க்கும், நல்லா படிக்காதவங்களுக்கு அதிகமான மார்க்கும் கொடுக்கிற விதத்துல தான் இதை நம்ம எடுத்துட்டு போனோம். ஏன்னா ஜிஎஸ்டி பகிர்மானத்திலையும் அதிகமா கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனா அங்க மக்கள் தொகை கணக்கின்படி என்ன பண்றாங்க, அங்க அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த நிதி பகிர்மானம் இருக்குல்ல அது அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பேசப்படுது. ஸோ 1970 கொண்டு வந்த இந்த குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தின் மூலமா சிறப்பா செயல்பட்ட ஒரே காரணத்துக்காக இங்க தமிழ்நாட்டுக்கு இப்பேற்பட்ட ஒரு அநீதி இழைக்கணுமா அப்படின்னும் இங்க பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் ஒன்றிய பாஜக அரசு இங்க சுமூகமா ஈஸியா என்ன பண்ணிடலாம், வேலைகள்ல செஞ்சிடலாம் ஈஸியா. இப்போ தமிழ்நாடு சொல்றேன், நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், அதே போல கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், புதுச்சேரியா இருக்கட்டும், இந்த தென் மாநிலங்கள் எல்லாமே ஒன்றிய பாஜக அரசுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு நிலைமையில இருக்குது அப்படின்னு பாக்குறத ரொம்ப ஈஸியா நம்ம பார்த்துடலாம். இப்ப ரேவந்த் ரெட்டி அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா குரல் கொடுத்திருக்கிறார், சித்தராமையெல்லாம் குரல் கொடுத்திருக்காரு. ஏன்னா சிஎம் அவர்கள் தலைமையில ஏற்கனவே தொகுதி மறுவரை அப்படின்னும் போது சிஎம் கான்பரன்ஸ் நடத்தினார். இதுல எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த தொகுதி மறுவரையில ஈஸியா என்ன பண்ணிடலாம், எல்லா காரியத்தையும் பாஜக செஞ்சிடலாங்க. ஒரு பொது சிவில் சட்டமா இருக்கட்டும், ஒரு எல்லா சட்டத்தையும் என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு 3/2 பங்கு அவங்களுக்கு என்ன பண்ண மெஜாரிட்டி கிடைச்சிடும். சோ இப்ப இந்த 850 தொகுதி இருக்குன்னா இது நீங்க சரிசமமா 425 அப்படின்னா மெஜாரிட்டி 426. இந்த 426ன்றது தென் மாநிலங்கள்ல இல்லாம வட மாநிலங்கள்ல என்ன பண்ணிடலாம், இவங்க ஜெயிச்சலாம். அப்ப தென் மாநிலங்களுடைய உதவி தேவைப்படாது, தென் மாநிலங்களுடைய உரிமைகள் இங்க பறிக்கப்படும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இப்போ ஓரளவுக்கு நீங்க மெஜாரிட்டி இல்ல, இப்ப நீங்க ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சருடைய சந்திரபாபு நாயுடைய உதவி தான் இப்போ ஒன்றிய பாஜக அரசுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசுல இப்போ சந்திரபாபு நாயுடு பேக் அடிச்சிட்டாருன்னா ஒன்றிய பாஜக கவர்மெண்ட் இருக்காது. சோ அப்போ தென் மாநிலங்களுடைய உதவி அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஒருவேளை இந்த தொகுதி மறுவரை வந்துருச்சுன்னா இங்க தொகுதிகள் இங்கேயும் அதிகரிக்காமல இருக்காது. அவங்க சொல்ற பாஜக சொல்ற கான்செப்ட் இங்க எல்லாருக்கும் அதிகரிக்கும். ஆனா உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களை காட்டிலும் இங்க நம்மளுக்கு கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 426ன்றது வட மாநிலங்களே ஈஸியா எடுத்துடலாம். தென் மாநிலங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படாது. இங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அது அப்பாற்பட்ட விஷயம். இப்போ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுல அப்போ இவங்க 400 சீட் அடிப்பேன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா இந்தியால 543 தொகுதியில 400 சீட் எங்களுக்கு வந்துடும், தென் மாநிலங்களையும் சேர்த்துதான் இவங்க சொன்னாங்க. ஆனா அது கை கொடுக்காம போயிருச்சு. சோ பாஜகவுக்கு தென் மாநிலங்கள்ல சில அடிகள் பயங்கரமாவே விழுதுங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இவங்க அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் இருக்குதா அப்படின்னா சட்டமன்றத்தில இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, தென் மாநிலங்கள்ல பாஜகவால் ஆட்சியை பிடிக்கவும் முடியல, கை வைக்கவும் முடியல. சோ இதெல்லாம் சூட்சுமத்தினால்தான் வட மாநிலங்கள்லயே கை கொண்டு நம்ம என்ன பண்ணிடலாம், சீட்டுகள் அதிகப்படுத்தி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுடைய கணக்கின்படிதான் வட மாநிலங்களை ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், 426ன்றது ஈஸி. அதனால வட மாநிலங்களே நம்ம எடுத்துக்கலாம், தென் மாநிலங்களோட உதவி நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் பாஜக இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வருது அப்படின்னு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும், இப்போ ப. சிதம்பரமா இருக்கட்டும், அதே போல பழநெடுமாறன் ஐயாவா இருக்கட்டும், நீங்க ரேவந்த் ரெட்டியா இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களாகட்டும், கேரள முதலமைச்சர் பிரணய் விஜயனா இருக்கட்டும், எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட இத என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க எல்லாம் இந்த தொகுதி மறுவரைய படிச்சு பார்க்காம என்ன பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றாங்க.
ஆனா சந்திரபாபு நாயுடு ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியல. இந்த தொகுதி மறுவரை வந்துருச்சுன்னா ஆந்திர பிரதேசத்துக்கும் ஆப்படிப்பாங்க பாஜக அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியல. ஆனா அவர் கூட்டணி கட்சியில இருக்கிறேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை கண்மூடித்தனமா ஆதரிக்கிறாரே அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டு சுமத்திட்டு வராங்க. இது நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க இல்ல, பாஜக நீங்க சந்தோஷத்தைப்படுத்துறீங்க இல்ல அப்படின்ற காரியமே இல்ல. இது முழுக்க முழுக்க தென் மாநிலங்கள் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுகிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனா இது ஈஸியா பாஜக எப்படி மேம்போக்கா செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு இடஒதுக்கீடு 30% நாங்க தரணும் நாடாளுமன்றத்துல, அதை எதிர்க்கிற விதமா தான் இங்க திமுக மற்ற எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஆர் பாலையா நாடாளுமன்றத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இது சாண்ட்விச் மசோதாவா தான் இருக்கு, 3 மசோதா ஒன்னா சேர்த்து கொண்டு அப்படின்னு. நாங்க மகளிருக்கு தர வேண்டிய அந்த இடஒதுக்கீடு மசோதாவை மனப்பூர்வமா ஆதரிக்கிறோம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஆனா தொகுதி மறுவரை கொண்டு வரீங்களா, இந்த மசோதாவை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே மகளிருக்கு 33% கொடுக்கணும்னா பாஜக மகளிருக்காக உழைக்கிறாங்கப்பா, பாஜக மகளிருடைய இடஒதுக்கீடுக்காக பாடுபடுறாங்க. இந்த இந்தியாவிலேயே ஏன் இந்த உலகத்திலேயே மகளிருக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் கொடுக்குதுன்னா அது ஒன்றிய பாஜக அரசு தான் அப்படி நீங்க பெருமை பாராட்டிக்கலாம். ஏன் 543 கொடுத்துட்டு போங்க, 543 33% பாஜக கொடுத்துருச்சுன்னு நீங்க என்ன பண்ணலாம், மாறுதட்டிட்டு போங்க யாரு வேணா. ஆனா நீங்க மகளிருக்கு 33% 850 கொண்டு வந்துட்டு நீங்க கொடுப்பீங்கன்னா அப்போ மகளிருடைய குரல் அங்க ஒலிக்கப்படாம தான் இருக்கும். இது லாஜிக்கா பாருங்க சார். நான் 543ல 33% கொடுத்தா பெண்களுடைய மெஜாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? நீங்க 850ல 33% கொடுத்தா பெண்களுடைய மெஜாரிட்டி இருக்குமா, என்னவா இருக்கும்? சோ இதை எப்படின்னா பாஜக ஈஸியா என்ன பண்றாங்க, மகளிருக்கு மகளிருக்கு மகளிர், இங்க மகளிருக்கு 33% நீங்க 40% இல்ல 50% கொடுங்க. அத இங்க இருக்கிற திமுக இல்ல மற்ற எதிர்கட்சிகள் மனப்பூர்வமா ஆதரிப்பாங்க, வரவேற்பாங்க. ஆனா நீங்க தொகுதி மறுவரைன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டு 850ல நீங்க 33 கொடுத்தீங்கன்னா அது மகளிருக்கு கொடுத்தாலும் அவங்களுடைய குரல் ஒலிக்கப்படாது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் நீங்க 850 தொகுதி மறுவரையில நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்க தென் மாநிலங்களுக்கு பல உரிமைகள் பறிக்கப்படும், பல விளைவுகள் ஒன்றிய பாஜக அரசால ஏற்படும். ஈஸியா என்ன பண்ணிடலாம், தமிழ்நாடு கூட அவங்க ஆக்கியூபேட் பண்ணிடலாங்க. தென் மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலங்களையும் ஈஸியா ஒரே ஏதோ ஒரு சட்டத்தை, இன்னும் சொல்ல போனா அரசியலமைப்பு சட்டத்தையே நீக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொகுதி மறுவரை 850 தொகுதிகள் பிரிக்கப்பட்டுச்சுன்னா பாஜக அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி போட்டு மனுசுருந்தியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பெரும் அச்சத்துல இருக்கு. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அளவுக்கு சீரியஸா ஆகி எங்களை புரட்சியை கையில் எடுத்து வச்சிடாதீங்க, ஒரு மாபெரும் ஒரு எதிர்ப்பு அலைகளை இங்க தென் மாநிலங்களை வீச செஞ்சிடாதீங்க, 1960ல ஏற்பட்ட ஒரு புரட்சியை இங்க ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு ஒரு பெரும் எச்சரிக்கையை முதலமைச்சர் கொடுக்கிறார்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த விஷயம் சீரியஸா இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களும் கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. பிரணய் விஜயனா இருக்கட்டும், ரேவந்த் ரெட்டியா இருக்கட்டும், சித்தராமையா இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சரா இருக்கட்டும், எல்லாருமே சீரியஸா இறங்குறாங்க. ஏன்னா இந்த தொகுதி மறுவரை அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் பாஜக அரசினால அநீதிகள் இழைக்கப்படுது அப்படின்னா நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டோம். இதன் மூலியமா இவங்க இப்ப தொகுதி மறுவரை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிச்சுன்னு நினைச்சுங்களேன். ஏன்னா அவங்க வட மாநிலங்கள்லயே என்ன பண்ணிடுவாங்க, அந்த சீட்டுகளை வச்சு அவங்க ஆட்சி பிடிச்சிருவாங்க. தென் மாநிலங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவையில்லை. கொண்டு வந்துட்டா தமிழ்நாடை கூட பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு தமிழ்நாடை பிரிச்சிடலாம், கேரளாவை பிரிச்சிடலாம், என்ன வேணா செய்யலாம், அவங்க எது வேணா செஞ்சிடலாம். ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற கவர்மெண்ட்டை கழிச்சிட்டு பாஜக கூட கொண்டு வந்து வச்சிடலாம். ஏன்னா அவங்க அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் கூட இருக்கு. சோ ஒன்றிய பாஜக எடுக்கிற இந்த தொகுதி மறுவரை வந்துட்டா இங்க ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. இதை காட்டிலும் இன்னைக்கு அந்த தொகுதி மறுவரைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளுத்தி போட்டிருக்காரு. எல்லா வீட்டுகள்லயும் கருப்பு கொடி எடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், இது இன்னும் அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய புரட்சிகளா தமிழ்நாடு அரசு தன்னுடைய உரிமைகளுக்காக போராடி வாங்கியிருக்கு. சோ தனக்குன்னு கிடைக்க வேண்டிய உரிமைகளை எல்லாமே போராடி வாங்கியிருக்கு இந்த தமிழ்நாடு அப்படின்றத
யாருமே மறந்துடக்கூடாது. அது மேல இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி இந்தி திணிப்பை கொண்டு வந்தாங்க. அப்பவும் இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள், அதாவது திமுக அரசு எந்த அளவுக்கு போராடி இந்திய ஓட ஓட விரட்டுச்சு அப்படின்னு நம்ம வரலாறுகள் சொல்லும். அதே பாணியில இன்னைக்கு தொகுதி மறுவரை அப்படின்னு ஒரு விஷயத்த மேல இருக்கிற பாஜக ஒன்றிய அரசு கொண்டு வந்துருச்சுன்னா அதற்கும் துணிஞ்சி போராடும் தமிழ்நாடு, போராடும் திமுக அப்படின்னு. அவரு முதலமைச்சர் விட்டுருங்க, நான் ஒரு தலைவன், இந்த தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும் எந்த அநீதியும் உள்ள கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸா நிக்கிறாருல. இவ்வளவு தேர்தல் பிரச்சாரத்துல அவன் சுயநலத்துக்கு ஓடுறாங்க சார், ஆட்சியை பிடிக்கணும், எம்எல்ஏ ஆயிடணும்னு. ஆனா இந்த நிலைமையிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டுக்காக வந்து நிக்கிறாருல ஒரு தலைவன், இவர் தாங்க தலைவன் அப்படின்னு இங்க ரொம்பவே எல்லாரும் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த தொகுதி மறுவரை தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு அநீதியை இழைக்கும், தமிழ்நாட்டை காட்டிலும் தென் மாநிலங்களுடைய உரிமைகள் எப்படி பறிக்கப்படும், தென் மாநிலங்களுடைய ஒவ்வொரு குரல்களும் எப்படி நசுக்கப்படும் அப்படின்றத எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.